ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். காதலன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்ததும் இறுதிச் சடங்கிற்கு சென்ற காதலி தனது காதலரின் சடலத்துடன் திருமணம் செய்து கொண்டதோடு மரணத்தின் போது கூட எங்கள் காதல் வென்றுவிட்டது, என் அப்பாவும் அண்ணனும் தோற்றுவிட்டார்கள், எங்கள் காதல் இப்போதும் உயிருடன் தான் இருக்கிறது என காதலி உருக்கமாக பேசிய சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிராவின் நான்டெட் மாவட்டத்தில் தனது தந்தை மற்றும் 2 சகோதரர்களால் படுகொலை செய்யப்பட்ட தனது காதலனை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதை 21 வயது பெண் ஒருவர் அவரது சடலத்தை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நவம்பர் 27 மாலை 20 வயது இளைஞர் சாக்ஷம் டேட் என்பவர் தனது நண்பர்களுடன் புராணாகஞ்ச் பகுதியில் நின்று கொண்டிருந்த போது காதலி ஏஞ்சலின் சகோதரர் ஹிமேஷுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. ஹிமேஷ் சாக்ஷமை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதாகவும் குண்டு அவரது விலா எலும்புகளை துளைத்ததாகவும் பின்னர் அவரது தலையில் இருந்த ஓடு உடைந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஹிமேஷ், அவரது சகோதரர் சாஹில் மற்றும் அவர்களது தந்தை கஜன் மாமித்துவார் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த கொடூர கொலைக்கான பின்னணி என்பது சாதாரணமானது அல்ல. மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த ஆஞ்சலுக்கு தனது சகோதரர்கள் ஹிமேஷ், சாஹில் ஆகியோர் மூலமாக அறிமுகமானவர்தான் இளைஞர் சாக்ஷம் டேட். இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் விரைவில் திருமணம் செய்யவும் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இருவரும் வெவ்வேறு சமுதாயம் என்பதால் இதற்கு ஆஞ்சலின் குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. அவரின் அப்பா மற்றும் சகோதரர் சாக்ஷமை திருமணம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் தன் காதல் விவகாரத்தில் உறுதியாக இருந்ததால் சாக்ஷம் டேட்டை தான் திருமணம் செய்வேன் என்று கூறியுள்ளார். சொன்னபடி இருவரும் திருமணம் செய்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் பெண்ணின் குடும்பத்தினர் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் ஆஞ்சலின் அப்பா மற்றும் சகோதரர்கள் சாக்ஷம் டேட்டை துப்பாக்கியால் சுட்டும் தலையில் கற்களால் குத்தியும் கொடூர ஆணவ படுகொலை செய்த சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தையே அதிர வைத்தது. இதனைத் தொடர்ந்துதான் காதலர் சாக்ஷம் டேட்டின் இறுதிச் சடங்கிற்கு சென்ற காதலி ஆஞ்சல் சாக்ஷமின் உடம்பில் மஞ்சளை பூசிவிட்டு சாக்ஷமின் கையில் குங்குமத்தை எடுக்க வைத்து அதை நெற்றியில் வைத்துக் கொண்டார். இதன் மூலம் தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக திருமணம் நடைபெற்றுள்ளதாக அவர் அறிவித்தார். இதுகுறித்து ஆஞ்சல் ஊடகங்களிடம், மரணத்தின் போது கூட எங்கள் காதல் வென்றுவிட்டது, என் அப்பாவும் அண்ணனும் தோற்றுவிட்டார்கள், எங்கள் காதல் எப்போதும் உயிருடன் தான் இருக்கிறது, என் வாழ்வின் மீதி நாட்களை சாக்ஷிமின் மனைவியாக அவர்களின் குடும்பத்தின் மருமகளாக வாழ நினைக்கிறேன், இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட என் தந்தை மற்றும் சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக மொத்தம் 6 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.